நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஜெயா, அப்ப இந்த விஷயத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லியா அவன்? ஏண்டா இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? அப்படி இருக்கும்போது எதுக்குடா நீ ஏன் பொண்டாட்டிய கள்ளக்காதலிய வச்சிருக்க? கேளுங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னா இவனைய சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டா ஹரி, இப்படி வாடா. நீ கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தப்போ பாலா இவன் கூட சேர்ந்து எங்க ஓடி போயிட்டா. இத பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீ அவகிட்ட தான் போய் இதை கேட்கணும். உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் அனுபவிச்சுட்டு தான்டா இருக்கேன். அக்காவோட புருஷன் கூட அவ வாழணும்னு நினைக்கும் போது அப்புறம் எதுக்குடா அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒருவேளை இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் அந்த மாதிரி தானோ? என்ன மாமா? கடவுளே, மச்சான் கொஞ்சம் தள்ளி போயிடுறா. நீ பாதுகாப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை இங்க விட்டுட்டு அவன் கல்ஃபுக்கு போயிடுவான். அப்புறம் புருஷனோட ஸ்தானத்துல உன் பக்கத்துல யார் வருவாங்க தெரியுமா? இதோ இவனாதான் இருக்கும். வெளியே போடா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? அத நான் கேட்க வந்ததுதான் தப்பு இல்ல? அப்படிதானா? ஊருக்காரங்களே சொந்தக்காரங்களே நல்லா கேட்டுக்கோங்க. இதோ இவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த ஊர்லயே ரொம்ப கேடு கெட்ட குடும்பம். கடவுளே, இத்தனையும் நான் இங்க வந்து சொல்லாம இருந்திருந்தா எனக்கு தூக்கமே வந்திருக்காது. இதோட நான் வந்த வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் கல்யாணம் போன மாப்பிள்ளையும் உங்க வேலையை ஆரம்பிங்க. விட மாட்டேன்டா. இது வேற இந்த லட்சணத்துல அலங்காரம். ஜெயா, இந்தாடி இத குடி. இன்னைக்கு தானே உன் அண்ணனோட கல்யாணம்.
நீ ஏன் போகாம இருக்க? உன் குடும்பத்துல அந்தஸ்தா இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? என்னதான் பெரிய எதிரியா இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சிய கல்யாணத்துக்கு கூப்பிடாத ஒரு அண்ணன். அங்க இப்ப பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருக்கும். உன் பொண்ணான அண்ணன் கல்யாணத்துக்காக தங்கச்சி வயிறு காஞ்ச உட்கார வேண்டாம். இந்த அந்த டீயாவது குடி. உனக்கு வேணும்னா நீ எடுத்து குடி. உனக்கு நேரத்துக்கு நேரம் வேணுங்கிறத கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வேணும் இங்க இருந்து போயிருக்கான். இப்போ இங்க இது மட்டும் தான் இருக்கு. நீ என்னடி மௌன விரதமா? இல்லன்னா உன் வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்குமே. அதுக்கு என்னை விட உங்க பையன் அதிகமா பேசுறாருல. ஓ, அப்படின்னா உனக்கு நாக்கு இருக்கு. என்ன உதைக்கணுமா? நான் எதுக்கடி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கணும்? உன் நாக்குக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் பிரார்த்தனை பண்றேன். ஏன் சொல்றேன்னா உன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது அது வேணும் உன்னை அடிக்கிறதுக்கு சக்தியா இருக்கும். உன் அண்ணா கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடாதனால உனக்கு உன் குடும்பத்து மேல எந்த கோபமும் இல்லையா? அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனையும் கூப்பிட்டு 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லி தோணலையா? என்னடி எதுவும் பேசாம இருக்க? நீ கவலைப்பட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவன் அவங்க கிட்ட பேசிடுவான். உன் அண்ணன் கல்யாணத்துக்காக வேணும் அங்க போயிருக்கான். அவன் அங்க பிரிச்சு மேய்ஞ்சிட்டு தான் திரும்பி வருவான். திவ்யா, நீ பயந்துட்டியா? சரக்கு அடிச்சு பைத்தியமான ஆள் அவன். என்ன பண்றது? பாலாவோட புருஷன் ஆயிட்டான். சகிச்சுதான் ஆகணும். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்த உடனே இந்த மாதிரிலாம். ஏய், என் பொண்டாட்டியா நீ இங்க வர போறத நம்ம தான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம்ல. இதுக்கு நடுவுல பிரச்சனை பண்ணது அந்த வேணு தானே. மத்தவங்க எல்லாம் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஹரி கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்த உடனேவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அட, நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டாம். அவ வந்து பேசினா போயிட்டான். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் சடங்கு முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தான். மற்ற விஷயங்களை பத்தி நீ நினைச்சு நம்மளோட சந்தோஷத்தை நீ கெடுத்துறாத. உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு இப்படி நடந்ததுக்கு என் கெட்ட ராசி தான் காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க அம்மாவும் ஜெயா அண்ணியும் சேர்ந்து நாளைக்கு இதுதான் சொல்லுவாங்க. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க திவ்யா. இன்னைக்கு நம்ம கூப்பிடாத ஒரு சொந்தக்காரன் வந்து சண்டை போட்டு போயிட்டான்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இல்லனா ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு நீ நினைச்சாலே போதும். அவர் மூலமா நம்ம அனுபவிச்ச கஷ்டம்லாம், எங்க அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இங்க இருந்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கும் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கும் போய் தானே ஆகணும். அங்க போகும்போது நான் எல்லார்கிட்டயும் பர்சனலா சாரி கேட்டுக்கிறேன். இனிமே எங்கேயுமே போக முடியாது. அவர் போட்ட சத்தத்தை போற வரவங்க எல்லாரும் கேட்டாங்க. ச்சே, இது எவ்வளவு கேவலமான செயல். இதுக்கப்புறம் என்னால எப்படி வெளியே போக முடியும்? பாலா, அவ எனக்கு கொடுத்து விட்ட கல்யாண பரிசு ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நீங்க அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடாத கோவத்துலதான் புருஷனை சண்டை போட அனுப்பியிருக்காங்க போல. திவ்யா, பாலா அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டா. நீங்க பாலா மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியும். இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்கி எல்லார் சந்தோஷத்தையும் நாசமாக்குனவன் தான் அந்த வேணுகோபால். அந்த ஆள் கிட்டயோ இல்ல அவன் ஃபேமிலி கிட்டயோ நீங்க எந்த உறவும் வச்சுக்க கூடாது. அதை நான் என்னைக்கோ தூக்கி போட்ட உறவு. பாலா ஒருத்திக்காக மட்டும்தான் நான் அங்க போயிட்டு வரேன். இப்ப அந்த குடும்பத்தோட ஒரு அங்கம் தான் பாலா. அந்த குடும்பத்தோட உறவை நீங்க முறிக்கும் போது அதுல பாலாவும் இருக்கணும். திவ்யா, பாலாவை நான் எப்படி? கையில குத்து விளக்கோட நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ஜெயச்சந்திரன் ஃபேமிலியோட மருமகள் ஆயிட்டேன். இனிமே இதான் என் வீடு. அத்தை மாமா குழந்தை எல்லாரும் என் சொந்தக்காரங்க தான். ஆனா பாலாவும் வேணுகோபாலும்
அந்த உறவை ஏத்துக்க என்னால முடியாது. அத சாக்கா வச்சு நீங்க என் மேல கோவத்தை காட்டினாலும் என்னால அவங்கள ஏத்துக்கவே முடியாது. பாலாவை இந்த குடும்பத்துல இருந்து டக்குன்னு தூக்கி போட உங்களால கண்டிப்பா முடியாது. ஆனா மனசு வச்சா நடக்கும். எனக்காக நீங்க மனசு வைக்கணும். இத்தனை நாளா எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமா நடந்துகிட்டு இருந்த ஜெயச்சந்திரனுக்கு இப்ப தலை தூக்கி பார்க்க முடியாத நிலைமை வந்துருச்சு. நான் வேணும்ட்டே குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நாமளே கேட்டு வாங்கின மானக்கேடுதான் இது. பாலா வீட்டுக்கு போய் அன்னைக்கே நான் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னேன்ல, நீங்க யாராவது கேட்டீங்களா? அங்க போய் நீங்க கல்யாணத்துக்கு வரணும்னு கூப்பிடாத ஒரே காரணத்துக்காக அவன் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். ஐயோ, நமக்கு தான் பெரிய அவமானமா போச்சு. தங்கச்சிய கல்யாணத்துக்கு கூப்பிட இங்க இருந்து ஒருத்தன் போனான்ல, அங்க போனப்பதானே பாலா அங்க இல்லன்னு தெரிய வந்துச்சு. அந்த கோவத்தை வச்சு அவன் இங்க வந்துட்டான். கல்யாணம் ஹரியோடது, அத முடிவு பண்ணது, அதுக்குண்டான வேலைகளை பார்த்தது அவன் தானே. அப்ப நீங்க சும்மா இருந்தா போதும்னு சொன்னது அவன் தானே. எதுக்காக அவன் சும்மா நிக்க சொன்னான்? அப்பா கிட்ட வேலையை ஒப்படைச்சு அவரால் பார்க்க முடியாதுன்னு தான் அவனுக்கு தோணி இருக்கும். அவன் கல்ஃபுக்கு போய் அங்க சம்பளம் வாங்குற வரைக்கும் நான் தான் இங்க ஒரே ஆளா எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு வரைக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லையே. கையில காசு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா வேலையும் அவன் ஒருத்தனே பண்ணிக்கணும்னு அவனுக்கு தோணி இருக்கு. அப்படி நீங்களா சொல்லாதீங்க. அப்பா எந்த வேலையும் பொறுப்பா பார்க்க மாட்டான்னு ஹரிக்கு தெரிய வந்ததுனால தான் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்லியிருக்கான். நான் தான் எதுலயுமே இன்வால்வ் ஆகலையே. அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிடுற விஷயத்துல கூப்பிட வேண்டிய பல சொந்தக்காரங்க நண்பர்களோட லிஸ்டையும் நான் கொடுத்தேன். சிம்பிளா கல்யாணத்தை பண்றேன்னு சொல்லி ஆட்களையும் அதிகமா கூப்பிட வேண்டாம்னு சொல்லி அவன் தான் அந்த லிஸ்ட்டை வெட்டி சுருக்கினான். அப்புறம் அவனுக்கு வேண்டியவங்களை மட்டும் அவன் கூப்பிட்டான். அது மட்டும் இல்ல, நம்ம ஜெயாவையும் மனோவையும் அவன் தான் நம்ம கூப்பிட்டான். ஆனா பாலாவோட வீட்டுக்கு மட்டும் என்ன போய் கூப்பிட சொன்னீங்க? அது ஏன் தான் எனக்கு இன்னும் புரியல. குடும்ப தலைவருங்கிற முறையில வேணுகோபால் ஃபேமிலி கிட்ட மகனோட கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டியது ஹரியோட அப்பா தான். உங்க அகம்பாவத்தால அங்க போய் கூப்பிட வேண்டாம்னு சொன்னதுனால வந்த பிரச்சனை தான் இது. குடும்ப தலைவன் சொல்றீ அப்படின்னா யாரு? குடும்பத்தில் இருக்கிற மத்த எல்லாரும் செய்யற வேலைகளை முடிவெடுக்கிறது குடும்ப தலைவர் தான். வீட்டுல அவர் சொல்றதை மட்டும்தான் மத்த எல்லாரும் கேட்டாகணும். அப்படி பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த தகுதி இல்லாம போயிடுச்சு. இப்ப இங்க ஹரி சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் இந்த வீட்டோட குடும்ப தலைவன் அவன் தான். அப்படின்னா கேட்ல ஒரு போர்டு எழுதி வச்சிடலாம், இன்னில இருந்து இந்த குடும்பத்தோட தலைவன் ஹரிதான்னு. ஏதாவது சொல்றதா இருந்தா அவங்கிட்ட போய் சொல்லுங்க. சும்மா பார்க்காதீங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு போர்டு வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி மத்தவங்களோட திட்டையும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கும். சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு குடும்பம் வீணா போயிடுச்சுன்னு. இனிமே இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போய் தான் தப்பிக்கணும். யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி அவமானத்தையும் பழியும் கேட்க வேண்டியதா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருந்த இந்த வீடு இந்த நிலைமைக்கு வந்துடுச்சேப்பா. அதுக்கு நான் தான் காரணமா? வேணுவையும் பாலாவையும் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இதெல்லாம் நடந்திருக்குமாமா? நீ வேற யார்கிட்டயும் சொல்லாம பாலாவை கொண்டு போய் மறைச்சு வைக்காம இருந்திருந்தா வேணு இங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது நம்ம அவனை வெளியே துரத்தி விட்டுருக்கலாம்ல. குற்றவாளியா இப்ப நீ தானப்பா தெரியுற. நம்ம ஏதாவது பேச முடியுதா என்ன? ஐயோ, நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பாத்துக்கலாமா? முதல்ல ஜெயாவையும் பொண்ணையும் கூப்பிடுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம போலாமா? நான் வரல. வரமாட்டியா? உங்க தலையில எப்படி அடிபடிச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்க? பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன் தானே? பாலாவை மறைச்சு வச்சதுனாலதான் வேணு என் தலையில அடிச்சுட்டான்னு ஏன் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க?
உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து உங்களை நேர்ல பாக்குற வரைக்கும் நான் அனுபவிச்ச கஷ்ட நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? அதை தெரிஞ்சுக்கணும்னா மனசுக்குள்ள உண்மையான அன்பு பாசமும் இருக்கணும். அது இருக்கா? இதுவும் அதனால வீட்டுல போய் பேசலாம். இனிமே எதை பத்தியும் நான் பேச தயாரா இல்ல. இவ்வளவு நாளா என்னை ஏமாத்திட்டீங்க அத்தை. இதுக்கு நீங்களும் உடனே தானே? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க என்கிட்ட காட்டின பாசம் எல்லாமே பொய்யானது. உங்களுக்கு பாலாவை பிடிச்சிருக்குன்னா போய் அவ கூட இருக்கலாம்ல. ஜெயா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் இப்படிதான் கத்தி தான் பேசுவேன். இவர மாதிரி பொய்யாலாம் என்னால நடிக்க தெரியாது. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் முழுசா சொல்லிடு. ஆனா இங்க வச்சு வேண்டாம். நீ வா வாமா. நாங்க இனிமே அந்த வீட்டுக்கு வர மாட்டோம். நானும் என் பொண்ணு எங்கேயாவது போய் எப்படியாவது வாழ்ந்துக்கிறோம். பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் இனிமே நான் உங்க கூட வரமாட்டேன். ஜெயா ஜெயா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்ன இருந்தாலும் இனிமே நான் அந்த வீட்டு பக்கம் வர போறதே இல்ல. ஜெயா, வேணு வந்து பைத்தியக்காரத்தனமா பேசினதை நினைச்சுதான் நீ கோவப்படுறியா? வேணு வந்து என்ன சொல்லிட்டு போனா? நீங்களும் கேட்டீங்கல்ல. அவனை எதிர்த்து என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அப்போ வேணு சரியா தானே சொல்லியிருக்காரு. அந்த ஆள் சண்டை போட்டுட்டு போனது எல்லாமே சரிதான். அதுக்கான பரிகாரத்தை நம்ம பண்ணிடலாம். நீ இப்ப அடம் பிடிக்காம குழந்தைய கூட்டிட்டு மனோஜ் கூட போறதுக்கு வழிய பாரு. நான் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா என்ன? அப்படி இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஆனா ஒண்ணு, நான் இவரு கூட போக மாட்டேன். மனோஜ், ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்ச வீடு, திருவிழா முடிஞ்சு எல்லாரும் போன மாதிரி சடங்கு முடிஞ்சவொன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஜெயாவும் குழந்தையும் ஒரு 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும். அப்புறம் வந்து கூட்டிட்டு போங்க. ஜெயா, நம்ம ஒன்னா தான் வந்தோம். போகும்போது ஒன்னா தான் போகணும். நீ போய் ரெடியாகு. மனோ, டேய் நீ இப்ப அடம் பிடிக்காதப்பா. சுதாலட்சுமி சொன்ன மாதிரி ஜெயா இன்னைக்கு இங்கே இருக்கட்டும்பா. திவ்யாவுக்கு துணையா இருப்பால. நான் சொல்றது கொஞ்சம் கேளு மனோ. இல்லைன்னா இவளை பிரச்சனை பண்ணி இவளை கூட்டிட்டு போறதுக்கு அவசியம் இல்லைல்ல. உங்க இஷ்டப்படி பண்ணுங்க. உன்னை மறந்துட்டு அவனால எப்பவுமே வாழ முடியாது. அவன் எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு குழந்தைய கூட்டிட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? இன்னையோட இந்த உறவை நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். இனிமே நானும் என் பொண்ணு அங்க வரமாட்டோம். இதுக்கப்புறமும் இந்த சொந்தத்தை ஒட்ட வைக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இங்க வந்துட்டு இருக்காதீங்க. நீ வா. இனிமே உனக்கு அப்பா வேண்டாம், அம்மா நான் இருக்கேன். பார்ல இருந்து வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால கல்யாணம் நடந்த அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனப்போ எல்லாம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையும் சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா என் தங்கமான மச்சானோட கல்யாணம் ஆச்சே, நான் போய் கலந்துக்கலன்னா அதுக்கு யாரை குறை சொல்லுவாங்க? உன்னத்தான். அதனால நேரா உங்க வீட்டுக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். என் பாலா இப்ப சந்தோஷமா இருப்பாள்ல? உன் அரியனோட கல்யாண நாளை நான் மறக்க முடியாத மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன். அங்க போய் எல்லாரையும் புரிச்சு மேய்ஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். உன் கள்ளக்காதல் நாங்க தான் இருந்தா அந்த மனோஜ் உன்னை கூட்டிட்டு போய் அவன் மறைச்சு வச்சது எதுவும் அவன் பொண்டாட்டிக்கோ இல்ல உன் ஃபேமிலிக்கோ தெரியாது. அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மனோஜை இழுத்து பிடிச்சி 2 சாத்திட்டு தாண்டி வந்திருக்கேன். அவன் குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா? இன்னையோட ஒழிஞ்சு போயிடும். என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கை இப்படி நிம்மதி இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். ஏண்டி,
நீ ரொம்பவும் எதிர்பார்த்தல அவன் கல்யாணத்துக்கு போறதுக்கு? என்ன உன்னை கூப்பிடாம விட்டதுக்காக அவனுக்கு குற்ற உணர்ச்சி உண்டாகணும். அதுக்காக மட்டும் தாண்டி நான் அங்க போய் இப்படிலாம் பண்ணிட்டு வந்தேன். ஐயா, அவனது பெரிய கல்யாணம். இன்னைக்கு அந்த வீட்டுல எவனும் நிம்மதியா தூங்க மாட்டான்டி. எவனும் தூங்க மாட்டான். எவனும் நிம்மதியா தூங்க மாட்டான். உன்னை கூப்பிடாம விட்டதுக்காக அவன் சங்கடப்படணும். பாலா, உன்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்கடி. நான் மட்டும்தாண்டி உனக்காக இருக்கேன். அதை நல்லா புரிஞ்சுக்கடி. நான் மட்டும்தான் உனக்காக இருக்கேன். பாலா, நான் மட்டும்தாண்டி உனக்காக இருக்கேன். நான் மட்டும்தாண்டி பாலா. பாத்தியா, உங்க அப்பா வந்தாச்சு. அவனுக்கு இப்ப தெரியுமா என்ன? நாம பேசுறத கவனிப்பான். அப்படியா? அப்பனா வா, அப்பா தூக்குறேன். இப்ப தூக்க வேணாம். வெளியில இருந்து வந்திருக்கிற, நீ போய் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா, அதுக்கப்புறம் கொடுக்கறேன். நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லம்மா. கை குழந்தைய நாம ரொம்ப கவனமா தான் பாத்துக்கணும். இப்படி வெளியில போயிட்டு குளிக்காம ட்ரெஸ் மாத்தாம குழந்தையெல்லாம் தூக்க கூடாது. சரி, நான் தூக்கல. அம்மா பிரீத்திங்க குளிக்க போயிருக்கா. குழந்தையோட அம்மாவும் குளிச்சுட்டு தான் தூக்கணுமா என்ன? குழந்தைக்கு பால் கொடுக்கற அம்மா 2 நேரமும் குளிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆஹா, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் நான் வந்தேன். இவ அழுதானா என்ன? கிருஷ்ணா பண்ணதை விட இவன் ஒன்னும் அதிகமா பண்ணல. நான் டீ எடுத்துட்டு வரேன். உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு சீக்கிரமா இன்னொரு சந்தோஷமான விஷயமா? நான் உன் பக்கம் வரவே இல்லையே. அட போங்க. அட நில்லுமா, என்ன விஷயம் சொல்லு. திவ்யா கல்யாணம் படிக்கிட்டது யாருன்னு தெரியுமா? எந்த திவ்யா? இன்னைக்கு மேரேஜ் நடந்துச்சுல அவ. நேத்து எனக்கு கால் பண்ணால. ஓ, அந்த திவ்யாவா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பாலாவோட அண்ணன் ஹரி. யார் உங்ககிட்ட சொன்னது? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அவங்க கல்யாணத்தை பத்தி போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேப்பரை பார்த்தேன். அஷோ, நான் அந்த கல்யாணத்துக்கு மட்டும் போயிருந்தா பாலாவை கண்டிப்பா பாத்திருப்பேன். ஆனா நீ போகல. திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறத ஹரின்னு தெரிஞ்சிருந்தா அம்மாவோட காலை பிடிச்சாவது நாங்க போயிருப்பேன். ஆனா ஹரியதான் கல்யாணம் பண்ணிக்க போறன்ற விஷயத்தா திவ்யா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கும் பாலாவுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் திவ்யாவுக்கு தெரியாதுல்ல? அது அவளுக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் அவகிட்ட சொல்லிட்டோம். ஒருவேளை பாலா கூட இருந்த எல்லா உறவுகளையும் அவ ஃபேமிலி முறிச்சிருக்கலாம். இல்லைன்னா பாலா எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இதுல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கும். இல்லைன்னா திவ்யா அந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.